பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் மரணத்தின் நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும். பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் அவன் மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌது கால ரப்பிர்ஜிஊன். ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் அடைந்தால் அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் ரப்பிர்ஜிஊன். பாவி சொல்லுவான், என்னை திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், இந்த பூமிக்கு மீண்டும் இந்த பூமிக்கு அனுப்பு. லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த். நான் விட்டு வந்த அமல்களை செய்து வந்து விடுகிறேன் யா அல்லாஹ். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸഖுன் இலா யௌமி யுபஅஸூன். அந்த வார்த்தை வெறும் பேச்சுதான். அல்லாஹ் அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையிலே பர்ஸഖ் என்ற திரையை அல்லது கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மீண்டு வர முடியாது. இதை எண்ணி பார்த்து நல்ல அமல்களை செய்தால், ஒரு தொழுகையை விடும் பொழுது, நாளை ஒருவன் உதாரணமாக இஷாவுடைய தொழுகையை விடுகிறான். இஷாவுடைய தொழுகையை விட்டு அவன் உறங்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உள்ளம் சொல்லும், நஸ்ஸுல் அம்மாரா ஏவும், நீ இந்த இஷாவுடைய தொழுகையை விட போகிறாய். காலையில் தொழுகாமல் இருக்கும் பொழுது உன்னை மரணம் வந்தடைந்தால் என்ன செய்வாய் என்று கேட்கும். யாரும் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் தூங்கி கொண்டிருப்பான். உள்ளம் கேட்கும், நீ தொழாமல் காலை சூரியன் உதித்து விட்டால், அந்த நேரத்திலே அல்லாஹ் உன்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டால் உன் நிலைமை என்ன என்று கேட்கும். அவன் அதை எடுத்துக்கொண்டு நன்மையின் பக்கம் விரைந்தால் இந்த மரணத்தின் நினைவின் காரணமாக அவன் பாவத்திலிருந்து விடுபடுவான். அடுத்ததாக பாவத்தை நினைவு கூறக்கூடிய அந்த அடியான் தன்னுடைய மரணத்தின் முடிவை எண்ணி பார்க்க வேண்டும். ஹவாத்திம், அவனுடைய முடிவு என்ன, என் முடிவு என்ன, எந்த நிலையிலே நான் மரணம் அடைவேன்? மிக முக்கியமான செய்தி கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையிலே என் மரணம் வரும்? ஏன் யுபஅஸுல் அப்து அலா மா மாத அலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் எந்த நிலையிலே மரணமாகிறானோ அதே நிலையில் தான் மறுமையிலே எழுப்பப்படுவான். யாரும் சிந்தித்து பாருங்கள். எம்மில் பலர், எத்துணையோ மக்கள் தொழுகையை தொழாத நிலையில் மரணமாக இருக்கிறார்கள். இவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காரூன வ ஃபிர்அவுன வ உபய் இப்னு கலஃப். காரூனோடு, ஃபிர்அவுனோடு, உபய் இப்னு கலஃபோடு தொழுகையை விட்டவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். எந்த நிலையிலே மரணமானானோ அதே நிலையில் தான் மறுமையிலே எழுப்பப்படுவான். யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு இடையே வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் நாடுகிறானோ அப்படி அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவன் நன்மையின் அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் கேளுங்கள். நன்மையின் அமலை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கும் அந்த நன்மையின் காரணமாக சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு ஜான் தான் இடைவேளை இருக்கிறது, ஒரு முலம். அந்த அளவுதான். இந்த நன்மையை செய்தால் சொர்க்கம் சென்று விடுவான். இந்த நேரத்தில் அந்த அடியான் அவனுடைய விதி முந்திய காரணத்தால் பாவம் செய்வான், நரகத்திலே நுழைந்து விடுவான். யாரும் ஒரு அடியான் பாவங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பான். அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு ஜான், அந்த அளவுதான் இடம் இருக்கும். அந்த அமலை செய்தால் நரகத்திலே நுழைந்து விடுவான். அவனுடைய வேதம் முந்தும், அவன் நன்மைகளை செய்வான், சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான். யாருக்கு தெரியும்? தொழுது கொண்டே இருக்கிறேன், பிறகு தொழுது கொள்ளலாம் என்று விட்டிருப்பேன். அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுத்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்துக் கொண்டே இருப்பேன், அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்து கொண்டே இருப்பேன். இந்த ஒரு வக்துக்கு விட்டு விடுவோம் என்று இருந்தால், அந்த நேரத்திலே மரணமானால் மரணத்தின் முடிவை அஞ்சிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்கள் மரணமாவதற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அல்லாஹ் அவர்களின் உயிரை கைப்பற்றுவான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. உலகத்திலே பார்க்கிறோம், சிலரை பார்த்தால் உது செய்து விட்டு பள்ளிக்கு வருவார்கள், மரணமாக இருப்பார்கள். சிலரை பார்த்தால் சுஜூதிலே மரணமாக இருப்பார்கள். யாரும் என்ன பாக்கியம் இதெல்லாம் தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே? என்ன அருள் தெரியுமா இதெல்லாம்? அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுங்கள். யா அல்லாஹ், என் மரணத்தின் முடிவை நல்ல மரணமாக ஆக்கிவை. உன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் நிலையிலே, உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலே, உனக்கு முன்னால் உனக்கு அருகாமையில் சுஜூதிலே இருக்கக்கூடிய நிலையிலே யா அல்லாஹ் என் மரணத்தை ஏற்படுத்து. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் நலவை நாடினால் அவன் உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடிய தக்குவா இஹ்லாஸின் காரணமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அதை அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு ஜனாசாவோடு தொடர்பு கொள்ளுதல். எப்படி? ஜனாசாக்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரை எடுத்து இந்த பூமியிலே வெறும் உடம்பாக இருக்கக்கூடிய ஜனாசாக்களை கழுவுதல், ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளுதல், ஜனாசாவை சுமந்து செல்லுதல், எங்கெல்லாம் இது நடக்கிறதோ அங்கெல்லாம் தொடர்ச்சியாக பயணம் செய்தல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரை, என் உள்ளம் இறுகி இருக்கிறது, இறுக்கமாக இருக்கிறது, என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜனாசாவை குளிப்பாட்டு. என்ன சொன்னார்கள்? ஜனாசாவை குளிப்பாட்டு, அந்த நிலைமையை பார், உன் உடல் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையை அஞ்சிக்கொள். என்ன செய்ய முடியும்? முன்னால் உன்னை குளிப்பாட்டுவார்கள், உன்னுடைய நீ மறைத்து வைத்த உறுப்புகளை கழுவுவார்கள், உன்னுடைய உடலை எல்லோரும் பார்ப்பார்கள். என்ன செய்வாய்? உன்னை சுமந்து செல்வார்கள். என்ன செய்ய முடியும்? முன்னால் தடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஜனாசாவுடைய நிலையோடு அந்த இடங்களோடு எம்முடைய வாழ்வை தொடர்பு கொள்ளுதல். எங்கெல்லாம் ஜனாசாவின் செய்தி கேள்விப்படுகிறோமோ அங்கெல்லாம் சென்று அந்த ஜனாசாவை பார்த்து மரணத்தை நினைவு கொள்ளுதல். எங்கெல்லாம் ஜனாசாவுடைய தொழுகை நடக்கிறதோ அங்கெல்லாம் விரைந்து சென்று கலந்து கொள்ளுதல். எங்கெல்லாம் ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறதோ அந்த ஜனாசா சுமந்து செல்லக்கூடிய கூட்டத்தில் நாமும் பங்கு கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை இதெல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அதற்கு பிறகு கபூர்களை சந்தித்து மன்னரையின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஆண்களுக்கு, ஆண்களே, கபூர்களை செல்வதை விட்டு உங்களை தடுத்திருந்தேன், ஆனால் நீங்கள் செல்லுங்கள், இப்போது கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள். ஏன்? அது உங்களுக்கு மரணத்தை, மறுமையை நினைவுபடுத்தும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபூர்களை சந்திப்பார்கள், மயக்கம் அடித்து கீழே விழுந்து விடுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், உஸ்மானே, இவ்வளவு செய்திகளை கேள்விப்படுகிறாய், ஆனால் மன்னரையை பார்க்கும் பொழுது மட்டும் அழுகிறாயே, ஏன்? உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, கபூர்தான் மறுமையின் வாழ்க்கையின் முதல் வீடு, மறுமையின் வாழ்க்கையின் முதல் வீடு. இந்த வீட்டிலே யார் ஜெயித்தானோ இவனுக்கு தான் மற்ற வாழ்க்கைகளும் வெற்றியாகும். இந்த வீட்டின் வாழ்க்கையில் யார் தோற்றானோ இவனுடைய மற்ற வாழ்க்கைகள் எல்லாம் தோற்றுவிடும். கபூர்களை சந்தியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, ஜியாரத் செய்யுங்கள், கபூர்களை சந்தித்து மரணத்தின் நினைவை ஏற்படுத்துங்கள். இதே நிலையில்தான், இதே மண்ணாலான குழியில்தான், இதே கபூர் குழியில் தான் நானும் அடக்கப்பட போகிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே யார் சுமக்கிறானோ, யார் அதன் மீது அதனோடு வாழ்வை தொடர்பு கொள்கிறானோ, அதற்காக இந்த உலகத்திலே நன்மைகளை தேடுகிறானோ, பாவங்கள் இருந்து விடுபடுகிறானோ, இவனுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்கள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். அதற்கு பிறகு நாளை மறுமையின் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலையை பயப்படுதல். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலைமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா, யார் நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து தன்னுடைய உள்ளத்தை மனோ இச்சையான மிகப்பெரிய பாவத்திலிருந்து பாதுகாத்தார்களோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களின் தங்குமிடம் சொர்க்கமாக அமையும். யார் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க போகிறேன் என்பதை அஞ்சி உலகத்திலே பாவங்கள் இருந்து பாதுகாத்து நஃப்ஸை மனோ இச்சையிலிருந்து தடுத்துக் கொண்டார்களோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யா ரப்,
தொழுகை இல்லாத நிலையில் என் ரப்புக்கு முன்னால் நின்றால் என் நிலை என்ன? அல்லாஹ்வை வணங்காமல், அல்லாஹ்வை அழைக்காமல், அல்லாஹ்விற்கு இணை வைத்து அல்லாஹ்விற்காக மட்டும் காரியங்களை செய்யாமல், அல்லாஹ் தடுத்ததை தடுத்துக் கொண்டு ஏவியதை செயல்படுத்தாமல் என் ரப்புக்கு முன்னால் நின்றால் என் நிலை என்ன என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தன்னை மறுமையை குறித்து, அல்லாஹ்வின் சந்திப்பை குறித்து, இதை செய்யாதே, நாளை மறுமைக்கு முன்னால் இந்த குற்றம் அல்லாஹ்விற்கு முன்னால் வெளிப்படுத்தப்படும், அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த குற்றத்தை சுமந்த அடியானாக நீ நிற்பாய் என்று எச்சரித்துக் கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை பாவங்களிலிருந்து விடுபடும். அடுத்ததாக அவனுக்கு சாட்சி சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து அவன் பயப்படுதல். ஆம், இந்த உலகத்திலே வாழ்கிறோம், நம்முடைய அமல்கள் பதிவு செய்யப்படுகிறது. கிராமன் காத்திபீன், மலக்குகளை கொண்டு அல்லாஹ் பதிவு செய்கிறான் புத்தகமாக. இந்த புத்தகம் நாளை வறுமையிலே எமக்கு கொடுக்கப்பட்டு, கிதாபக், உன் புத்தகத்தை நீ படி, உன் புத்தகத்தை படித்து நீ தீர்ப்பு செய்து கொள், அது போதுமானது என்று எனக்கு சொல்லப்படும். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அவன் செய்த செயலை பற்றி அவனுடைய நாவுக்கு சீலிடப்பட்டு தோள்களும் உடம்புகளும் பேசும். அல்லாஹ் பேச வைப்பான், தோளை மறுமையிலே கேட்பான் அந்த அடியான். وقالوا لجلودهم لما شهدتم علينا. தோல் மறுமையிலே அவன் செய்த நன்மைகளை பாவங்களை சொல்லும் பொழுது தோலை பார்த்து கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் என்னோடு இருந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறாய்? லிம ஷஹித்தும் அலைனா. அந்த தோல் என்ன சொல்லும் தெரியுமா? காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. உலகத்திலே எல்லா படைப்பையும் யார் பேச வைத்தானோ அவன்தான், அந்த ரப்பு தான் எனக்கும் பேசுவதற்கு ஏவி இருக்கிறான், நான் வெளிப்படுத்துவேன். யாரும் என் தோல் சொல்லும் நான் செய்த பாவங்களை, நான் செய்த குற்றங்களை. என்னோடு இருந்த தோல் நாளை வறுமையிலே வெளிப்படுத்தும், அல்லாஹ் சாட்சியாக ஆக்குவான். அவனுடைய புத்தகம் நன்மை தீமைகள் என எல்லாம் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ஒரு வார்த்தை விடாமல் பதிவு செய்யப்பட்ட ஏடு மறுமையிலே கொடுக்கப்படும் அவனுடைய கரத்திலே. அஞ்சிக் கொள்ளுங்கள். தோல் பேசும், கரங்கள் பேசும், பார்வை பேசும் அவன் பார்த்ததை பற்றி. யா அல்லாஹ், உன்னுடைய மக்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சினிமாக்களிலும் நாடகங்களிலும் தவறான காட்சிகளை பார்ப்பதிலும் அவனுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தான். யா அல்லாஹ், அந்நிய பெண்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். யா அல்லாஹ், கண் பேசும், நாவு பேசும். யா அல்லாஹ், அல்லாஹ் நீ தடுத்த காரியங்களை விட்டு நீ ஏவாத காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அந்நிய பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருந்தான், பழகி கொண்டிருந்தான். நாவை கொண்டு அவன் சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தான். புறம் பேசினான், பொய் பேசினான், அவருடைய குறையை வெளிப்படுத்தினான், பிறருடைய உள்ளங்கள் காயப்படும்படியாக நடந்து கொண்டான். நாவு பேசும். தராசுகள் நிறுத்தப்படும். நன்மையின் தராசு, தீமையின் தராசு, எதன் எடை கணக்கிறதோ அதற்குரிய கூட்டமாக அவர்கள் மாறுவார்கள். இந்த சாட்சி சொல்லப்படக்கூடிய நிலையை அஞ்சிக் கொள்ளுதல். அடுத்ததாக முஹாசபா, சோதிடுதல். ஒவ்வொரு நாளும் அவனை சோதித்து பார்த்தல். என்ன செய்து வைத்திருக்கிறாய் மறுமைக்காக? என்ன பாவங்கள் உன் ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? எப்போது நன்மையாக மாற்றப் போகிறாய்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களே, ஆம், எமக்கும் இந்த அழைப்பு சொந்தமானதென்றால், ஈமான் கொண்டவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாளை மறுமைக்காக அவர்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். வல் தன்துர், பார், நீ பார், என்ன வைத்திருக்கிறாய், என்ன நன்மை இருக்கிறது, எத்துணை தொழுகை இருக்கிறது, எதை விட்டு இருக்கிறாய், எத்துணை அல்லாஹ்வுடைய இபாதத்தை செயல்படுத்தி இருக்கிறாய், அல்லாஹ்விற்கு நீ கொடுக்கக்கூடிய நேரம் என்ன, அல்லாஹ்வை நினைப்பதற்கு நீ கொடுக்கக்கூடிய நேரம் என்ன, அல்லாஹ்வை அழைப்பதற்கு நீ கொடுக்கக்கூடிய நேரம் என்ன, சோதிடு. வல் தன்துர், பார். நீ அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரை, மறுமை எப்போது வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்பதை விடு, மறுமைக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய்? நடக்காதா மறுமை? நிறுத்தப்பட மாட்டாய் அல்லாஹ்விற்கு முன்னால்? அல்லாஹ் உன்னுடைய அமல்களை விசாரணை செய்ய மாட்டாரா? 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, வாழ்க்கை எப்படி கழித்தாய்,
وعن شبابه فيما أبلى வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய் وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه நீ சம்பாதித்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் செலவழித்தாய் நீ கற்றுக்கொண்ட கல்வியை எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய் பதில் சொல் 4 கேள்விகளுக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் கொடுக்காமல் அல்லாஹ்வின் சந்திதானத்திலிருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. அஞ்சிக் கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. சாதாரண ஹதீசுகள் அல்ல இதுவெல்லாம். உமர் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரியுங்கள். யா ரப், அழகான வார்த்தை, கொஞ்சம் கேளுங்கள். உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரியுங்கள். அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் விசாரியுங்கள். அல்லாஹ் உங்களுடைய நன்மையின் தராசை எடை போடுவதற்கு முன்னால் நீங்கள் எடை போடுங்கள் உங்கள் நன்மைகளை. அமர் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே தங்களை விசாரித்துக் கொண்டார்களோ இவர்களுக்கு தான் மறுமையின் விசாரணை லேசாக அமையும். முஹாசபா, சோதிடுதல். இரவிலே ஒவ்வொரு நாளும் உறங்கும் பொழுது இன்று நான் செய்த பாவங்கள் என்ன, என்ன குற்றங்கள் செய்தேன், என்ன நன்மைகள் வைத்திருக்கிறேன், என்ன பாவங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன், இதை விடுவதற்கு என்ன வழி, இதை விட்டு நான் மீள்வதற்கு என்ன வழி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், என் பாவங்களை மன்னித்து விடு என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே முஹாசபா செய்து பாவ மன்னிப்பை தேடுதல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் 70 முறை அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பை தேடுகிறேன். யா ரப். சஹாபாக்கள் ஒரு சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணுகிறார்கள், ரப்பி கஃபிர்லி அல்லாஹும்ம கஃபிர்லி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையிலே 100 முறை சொன்னார்கள். நாமெல்லாம் எவ்வளவு பாவங்களோடு குற்றங்களோடு அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய தன்மைகளோடு தொழுகையை மறந்து வணக்க வழிபாடுகளை மறந்து அல்லாஹ் தடுத்ததை மறந்து அல்லாஹ் ஏவியதை மறந்து அனைத்தையும் பாவங்களாக குற்றங்களாக மூட்டை மூட்டைகளாக நாளை மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் நிறுத்துவதற்கு எடுத்துச் செல்ல காத்து கொண்டிருக்கிறோமே. நாம் எல்லாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக இறுதியாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் உறுதி வேண்டும் அவனிடத்திலே. தௌபா. ஒரு அடியான் பாவத்திலிருந்து திரும்புகிறான் என்றால் அல்லாஹ் அவனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தன்மை, இதற்கு பிறகு இந்த பாவத்தின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை அல்லாஹ்விற்கு கொடுக்கும். இந்த நிபந்தனை இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே 1000 முறை நீங்கள் பாவ மன்னிப்பை தேடினாலும் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை அங்கீகரிக்க மாட்டான். யா அல்லாஹ், இந்த பாவத்தை தொடர மாட்டேன், மன்னிப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ், அறியாமல் தெரியாமல் செய்து விட்டேன். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا انفسهم ذكروا الله. பாவ மன்னிப்பை தேடுவான். அநியாயம், குற்றம், மானக்கேடான செயல்கள் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அழைப்பான். அல்லாஹ்வை நினைத்து, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு. வமயஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உங்களுடைய பாவங்களை யாரால் மன்னிக்க முடியும்? ஆனால் அவன் வலம் யுஸிர்ரு, தொடர மாட்டான் அதே பாவத்தை மீண்டும் அறிந்த நிலையிலே. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் பாவ மன்னிப்பை. தபாத், உறுதி, மன உறுதி, கொள்கையிலே உறுதி, பாவத்திலிருந்து விடுபடுவதிலே உறுதி. நெருங்க மாட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. யார் இந்த உறுதியோடு நன்மைகளை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சிறிய அமலை நீ செய்தாலும் தொடர்ச்சியாக செய். ஒரு சிறிய அமலை செய்தாலும் தொடர்ச்சியாக அதை செய், உறுதியாக செய் அதை. அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள். உறுதியை உள்ளத்திற்கு கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள். நீ இதை செய்ய வேண்டும். உள்ளத்தை ஏவுங்கள், பழக்குங்கள், முயற்சி செய்யுங்கள். முயற்சி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முயற்சி இல்லாமல் எதையும் கொடுக்க மாட்டான். இந்த பாவம் விட வேண்டும், இந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் அதே பாவத்தை செய்து கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்காது. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி விலகுவதற்கு யா அல்லாஹ் உதவி செய் என்று உதவியை தேடி அதை விட்டு விலகுவதற்கு எவ்வளவு முடியுமோ அந்த உள்ளத்தோடு போராடினால் முஜாஹித், அவர்கள் தான் உண்மையான போராளிகள். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்களும் குற்றங்களும் நிறைந்திருக்கக்கூடிய காலம் இது.
குற்றங்களும் பாவங்களும் எளிதாக செய்வதற்குரிய வசதிகளும் வாய்ப்புகளும் ஷைத்தானால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காலம் இது. இந்த நேரத்திலும் யார் தங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி மறுமைக்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். உள்ளங்களை சுத்தப்படுத்தாமல் யார் இந்த உலகத்திற்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் தோற்று விடுவார்கள், நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். அன்னாசு சின்ஃபான், மனிதர்கள் இரண்டு வகையானவர்கள். ஒருவர் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்வார்கள், இன்னொருவர் அவர்களுடைய உள்ளம் ஆட்சி செய்யும். யார் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயத்தையும் அன்பையும் மறுமையும் நினைவையும் கொண்டு ஆள்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். யாருடைய உள்ளம் உலக இன்பங்களையும் பாவங்களையும் குற்றங்களையும் கொண்டு அவர்களை ஆள்கிறதோ அவர்கள் தோற்று விடுவார்கள், தோல்வி அடைந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சுத்தப்படுத்துவானாக. பாவங்கள் குற்றங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வை தூய்மையான முறையிலே சுத்தமான முறையிலே எந்த குழந்தைகளும் செல்வமும் பலனளிக்காத இந்த நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.